கோயிலுக்கு பொட்டு கட்டி விடுறதுன்னு ஒரு பழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்குங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட சில சாதியில பிறந்த பெண்கள, அவங்க 8ல இருந்து 12 வயசு ஆகும்போது, அவங்கள கோயில்ல இருக்கிற சாமிக்கு திருமணம் பண்ணி கோயிலுக்கே குடுத்துருவாங்க. அதன் பிறகு அந்த குழந்தை சாவர வரைக்கும் வேற ஒரு திருமணம் பண்ணிக்காம, கோயிலே கெதின்னு கிடக்கணும். தொடக்க காலத்துல இப்படி கோயிலுக்கு நேர்ந்து விடுற, அதாவது கோயிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பெண்கள் மரியாதையாவும், சமுதாயத்துல உயர்ந்த இடத்திலயும் வைத்து பார்க்கப்பட்டாங்க. ஆனா காலப்போக்குல மன்னர்கள், அமைச்சர்கள், கோயில் குருக்கள், ஊர் பெரியோர்கள்னு ஆணாதிக்க சமூகத்தால இந்த பெண்கள் சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அவங்க தாசி, தேவதாசி, தேவரடியார் மாதிரியான பெயர்களால அழைக்கப்பட்டாங்க. சமுதாயத்திலும் இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ பார்த்து உலகம் அவனை பார்த்து அவன் கொடூரன், காட்டு மிராண்டி, ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன் நம்மளும் அவனை பார்த்து இந்த வெள்ளைக்காரங்களாம் மோசமானவங்க, காட்டு மிராண்டிங்க அப்படின்னு சொல்றோம். உண்மையிலே அவனை விட கேவலமான, அவனை விட மோசமான காட்டு மிராண்டிங்க யாருன்னா அது நாம தான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால பல கோடி பேர் வாழ்ந்த இந்த நாட்டுல ஒரு மனுஷனுக்கு கூட இது தப்பு, இது நடக்கக்கூடாது, இதை தடுக்கணும்ன்ற எண்ணம் வரவே இல்லை. ஆனா கோடி பேர்ல ஒருத்தவங்களா இந்த இழிவு போக்க ஒருத்தவங்க வந்தாங்க. ஒட்டுமொத்த சமூகமும் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஆயிரம் காலமா நடந்துட்டு வர ஒரு சடங்கு முறைய தனியாளா சோலோவா எதிர்க்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல்காரங்க தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1883ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. அவங்களுடைய இளமை காலமே பெரிய துன்பமா இருக்குது. அவங்களோட அப்பா அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. அவங்க அம்மா கூட வறுமை காரணமா என்ன பண்றாங்க, இந்த குழந்தைய ராமாமிர்தம் அம்மையார வேற ஒருத்தவங்க தேவதாசி தொழில் செய்யற ஒருத்தவங்க கிட்ட தானமா கொடுத்துட்டு அவங்க வெளியூர் போயிடுறாங்க. அந்த தேவதாசியா இருந்த அந்த பெண்மணி தான் ராமாமிர்தம் அம்மையார 12 வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க. ராமாமிர்தம் அம்மையார் 12 வயசு ஆன பிறகு அவங்களுடைய குல வழக்கப்படி ராமாமிர்தம் அம்மையார பொட்டு கட்டி கோயிலுக்கு அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வளர்ப்பு தாய் முடிவு செய்யறாங்க. ஆனா அந்த சடங்கு செய்யற கோயில் குருக்கள் பாத்தீங்கன்னா, ராமாமிர்தம் அம்மையார் உங்களுடைய பெற்ற மகள் கிடையாது, அவங்க உங்களுடைய வளர்ப்பு மகள். உங்களுடைய பெத்த மகளா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், உங்களுடைய வாரிசா அப்படியே நம்ம தேவதாசி தொழிலுக்கு எடுத்துக்கலாம். ஆனா இவங்க குடும்பத்துல இவங்க அம்மா யாருமே தேவதாசியா இல்லாதால இவங்கள தேவதாசியா பொட்டு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் குருக்கள் சொல்லிடுறாங்க. அதனால வர இருந்த ஒரு பெருந்துன்பத்திலிருந்து ராமாமிர்தம் அம்மையார் தற்காலிகமா சேவாகுறாங்க. அந்த துன்பத்திலிருந்து வெளிவந்து ஒரு பெருமூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த துன்பம் அவங்களுக்கு சேருது. சரி, கோயிலுக்கு தானே பெண்ணை அர்ப்பணிச்சு பொட்டு கட்டி விட முடியாது, அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம், திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்களுடைய வளர்ப்பு தாய் என்ன பண்றாங்க, ராமாமிர்தம் அம்மையார ஒரு வயசானவருக்கு, வயது முதிர்ந்தவருக்கு திருமணம் செய்யறதுக்கு பேசி முடிச்சிடுறாங்க. இந்த திருமணத்துல விருப்பம் இல்லாத ராமாமிர்தம் அம்மையார் என்ன பண்றாங்க, தனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்த, நாட்டியம் சொல்லி கொடுத்த அந்த நாட்டிய ஆசிரியரை என்ன பண்றாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதன் மூலயமா தன்னை பீடிக்க வந்த 2வது துன்பத்திலிருந்து அவங்களே காப்பாத்திக்கிறாங்க. அவங்களுடைய திருமணம் சடங்கு சம்பிரதாயமற்ற, மந்திரங்களற்ற, குருக்களற்ற ஒரு சீர்திருத்த திருமணமா அந்த காலத்திலேயே 100 வருஷத்துக்கு முன்னாலே அமைஞ்சிருந்தது. நம்மலாம் இந்த காலத்திலே பாத்தீங்கன்னா ஊர்ல ஏதாவது ஒரு கும்பாபிஷேகம்னா சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லி தான் கும்பாபிஷேகம் நடத்துறோம். கோயில்ல இன்னும் தமிழ்ல அர்ச்சனை செய்யப்படுறதுல இப்பயும் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை செய்யப்படுது. நம்ம வீட்டு திருமணங்கள்ல பார்த்தோம்னா நம்ம விரும்புறோமோ இல்லையோ நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ண போறாங்க, கண்டிப்பா ஒரு குருக்களை வச்சு சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லி தான் திருமணம் செஞ்சு வைக்க போறாங்க. ஆனா இதை எதுவுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது. ஆனா அந்த காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னால இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சமய சடங்குகளால், சட்ட திட்டங்களால், மூட பழக்க வழக்கங்களால் இறுகி போன அந்த காலகட்டத்திலே என்ன பண்றாங்க, ஒரு புரட்சிகர திருமணத்தை 100 வருஷத்துக்கு முன்னாலே செய்திருக்காங்கன்னா ராமாமிர்தம் அம்மையார் எவ்வளவு துணிச்சல் மிக்கவங்க, எவ்வளவு ஆற்றல் கொண்டவங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ராமாமிர்தம் அம்மையார் ஒரு சீர்திருத்த திருமணம் பண்ணதால சமுதாயத்தோட ஏச்சலுக்கும் பேச்சலுக்கும் ஆளாகிறாங்க. ஆனா எத்தனை பேர் எதிர்த்தாலும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து விலகாத ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி ஒழிப்பு முறைக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிச்சுக்கிறாங்க. எப்படி கம்யூனிஸ்டுங்களுக்கு மூலதனம்ன்ற நூல் ஒரு பைபிள் மாதிரியோ, அந்த மாதிரி தேவதாசி ஒழிப்பு முறைக்காக இவங்க எழுதின நூல் தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்ற இந்த நூல் 1000 வருஷத்தையே பெண்ணடிமைத்தனத்துக்கு ஒரு சம்மட்டி அடியா இருந்தது. அதே போல வெறும் எழுத்தாளர்கள் மாதிரி புத்தகத்தை மட்டும் எழுதி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காம இவங்களே களத்துல இறங்கி போராடவும் செஞ்சாங்க.
குறிப்பா தேவதாசி முறையில இருந்த பெண்கள சந்திச்சு, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, அவங்கள அந்த இழிவிலிருந்து வெளிக்கொண்டு வந்து, அவங்களுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சு, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மை செய்ய உதவுனவங்க தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தொடக்கத்துல இந்த களத்துல தனியா நின்னு போராடின மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அதன் பிறகு இந்த தேவதாசி ஒழிப்பு முறைக்காக ஒரு இயக்கத்தையே கட்டுறாங்க. அந்த இயக்கத்து மூலியமா பல மாநாடுகள் நடத்துறாங்க. பிரச்சாரங்கள் பண்றாங்க. காலப்போக்குல இவங்களுடைய போராட்டம் வந்து வெளி உலகத்தோட பார்வைக்கு வருது. இவங்களுக்கு மேலும் மேலும் ஆதரவு கூடுது. குறிப்பா டாக்டர் முத்துலட்சுமி, தந்தை பெரியார், காந்தியடிகள், திருவிக போன்றவரோட ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்குது. 1929 காலகட்டத்துல அந்த டைம்ல எம்எல்ஏவா இருந்த டாக்டர் முத்துலட்சுமி அவங்களோட சேர்ந்து தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதாவை சட்டமன்றத்துல கொண்டு வராங்க. ஆனா அன்னைக்கு சட்டமன்றத்துல பெரும்பான்மையா இருந்த உயர் சாதி இந்துக்கள் வந்து இந்த மசோதாவை நிறைவேற விடாம தடுக்கிறாங்க. என்ன சொல்லி தடுக்கிறாங்கன்னா, இந்த தேவதாசி முறை சமுதாயத்துல இருக்கணும், இல்லன்னா பாரம்பரியமிக்க இந்திய சமுதாயத்தோட பண்பாடு கெட்டு போயிடும், சீரழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்துலட்சுமி என்ன பதில் சொல்றாங்கன்னா, காலகாலமா எங்க சமுதாயத்து மக்களே தேவதாசியா இருந்து இந்திய பண்பாட்டை காப்பாத்துறது போதும், கொஞ்ச காலம் உங்க வீட்டு பெண்களையும் அனுப்பி அந்த புனிதமிக்க இந்திய பண்பாட்டை நீங்களும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சொன்னது என்னவோ எம்எல்ஏ முத்துலட்சுமியா இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தைகள் யாருடையதுன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடையது. 1929, 30கள்ல கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட மசோதா வந்து உயர் சாதி ஆட்களால் தொடர்ந்து நிறைவேற்ற விடாமல் தடுக்கப்பட்டு 1947ல இந்தியா சுதந்திரம் ஆன பிறகுதான் தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதா வந்து சட்டமா நிறைவேறுது சட்டமன்றத்துல. இந்தியாவிலே முதன்முறையா இந்த தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்றின பெருமை தமிழ்நாட்டை தான் சாரும். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆணிவேராக இருந்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இந்த தேவதாசி ஒழிப்பு முறைக்காக மட்டும் இல்லாம இந்திய சுதந்திர போராட்டத்திலையும் 1938ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் கலந்துகிட்டு சிறை சென்றிருக்காங்க. ஈவேரா ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தை பெண்கள் மாநாட்டுல கொடுத்தப்ப இவங்களும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கிறாங்க. ஒரு 1000 ஆண்டு கால சமூக இழிவை ஒட்டுமொத்த சமூகமும் எதிரில நின்னாலும் பரவாயில்ல, தனி ஆளா நின்னு எதிர்த்து நின்னு அந்த 1000 ஆண்டு கால இழிவை தூக்கி வீசி எறிஞ்சவங்க தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவங்களோட தியாகத்தின் பலனை தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்மலாம் இன்னும் அதே நிலைமையில இருந்திருந்தா நம்மலாம் எவ்வாறு நடத்தப்பட்டிருப்போம், நம்மலாம் எவ்வாறு அழைக்கப்பட்டிருப்போம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் படிச்சு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.